டாக்டர் பிளஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு வந்து ஃபேஸ் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் நல்ல பொலிவோடு இருக்கும் ப்ளஸ் அட்ராக்ஷனோடு இருக்க. இன்னைக்கு எல்லாரும் ஆசைப்படுறது என்னென்னா அட்ராக்ஷன். ஏன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பாங்க, அதேமாதிரி சினி ஃபீல்டில் இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்டி மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே ஒரு ஃபேமாக இருக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படும் போது நமக்குள்ளே மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொலிவு. அந்த பொலிவு த கோல்டன் ஆரா. இந்த பொலிவு மிகப்பெரிய ஈர்ப்பு. அதான் சொல்லுவாங்க அட்ராக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் வசியம். அவசியம் என்னன்னா வசியம்னா எல்லாரும் பயந்துடக்கூடாது. ஈர்ப்பு. இந்த ஈர்ப்புக்கான விஷயத்துக்கு தான் நிறைய பேர் மெடிடேஷன் ப்ளஸ் தேஜஸாக இருக்கணும், கண் ஒளியோடு இருக்க வேண்டும், ஃபேஸில் எந்த விதமான ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாது, ஆன்டி ஏஜிங்காக எப்போதும் இளமையாக இருக்கணும். இது எல்லாருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஆசை. ஸோ நம்மளை ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு வயசு ஆகத்தான் செய்யும். ஆனால் அது மெல்லமாக நிதானிச்சு பொறுமையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய மகிழம்பூ பவுடர் இல்லைன்னா மகிழம் பூவாகவே இருக்கும், வாங்கி நம்ம அரைச்சிக்கலாம். ஆக பவுடராகவே கிடைக்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 100 கிராம். அடுத்தது வந்து பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா பவுடராக கிடைக்கிது. மகிழம்பூ பூலாங்கிழங்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் 100 கிராம். இதோட சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் சேர்த்துக்கிறதா நம்மளோட எக்ஸ்ட்ரா. மஞ்சள் இன்னைக்கு ஃபீமேல் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சளாக இருக்கட்டும், நார்மல் மஞ்சளாக இருக்கட்டும், இதை வேணாலும் சேர்த்துக்கலாம். சந்தனம் அவங்கவுங்களுடைய ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக இது எக்ஸ்ட்ரா. ஆனால் மகிழம் பூவும் பூலாங்கிழங்கும் பவுடரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்குது. மெலோனியனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கான விஷயமும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இதை நீங்கள் போட்டுட்டு வெயிலில் மட்டும் போகாமல் கொஞ்சம் வீட்டில் இருக்க நாள் நீங்கள் நான் ரெஸ்ட்டாக இருக்கேன் இந்த டைமில் நீங்கள் போட்டால் போதும். நாள்பட்ட கருமை, நாள்பட்ட மங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா போட்ட தழும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி அது ஃபில்லப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆக முக கவர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈர்ப்பு இதெல்லாம் தானாக வந்துடும். இதெல்லாம் தாண்டி ஒளி தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மகிழம்பூ கொண்டு பேரை பாருங்களா, மகிழ வைக்கும் பூ மகிழம்பூ. இது வார்த்தையிலேயே வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மகிழ வைக்கும் பூ மகிழம்பூ. சரி, இந்த பூ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேக்கை வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் போட்டு வந்தோம்னா போதும். கருமை இருக்காது, சன்டான் இருக்காது. ஆக மொத்தத்தில் அட்ராக்ஷன் 100% இருக்கும், இல்லை எந்த விதமான மாற்றம் இல்லை. அடுத்து இதே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு நீங்கள் பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக அற்புதமான தேஜஸ் கிடைக்கும், ஸ்கின் ஒரு சாஃப்ட்னர் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு ஷைனிங். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சிடணும். மிதமான சூடு இல்லாட்டினா ஆறின பிறகு கூட நல்லா மசிச்சு நீங்கள் ஒரு பேக்காக போட்டுருக்கலாம். இது 2 பேருக்குமே யூஸ் ஆகும். ஆண் பெண் 2 பேருக்குமே யூஸ் ஆகிற ஒரு விஷயம். இது ஒரு 1 வீக் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1 வீக்கில் ஏதாவது ஒரு நாள் நம்ம இதை செய்யலாம். இது போஷாக்கை தரும். ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஆனோன்னா வத்தி போகும் இல்லையா, அந்த தசைநார்கள் அதெல்லாம் திருப்பி புஷ்டி ஆகக்கூடிய ஒரு சக்தி. தோல் சுருக்கமாக இருக்குது, ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது, இதெல்லாம் அழகாக இது ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தாலே போதுமான விஷயம் தான். 2மே 2 பேக் சொல்லியிருக்கேன். 2மே மகா ரகசியமாக வைக்கப்பட்ட சாதாரண விஷயம். ஆனால் அன்றாடம் நம்ம வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ரெகுலரேஷன் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா இதை போட்டுட்டு நம்ம வெயிலில் போகாமல் நிதானமாக இருந்தால் நல்ல ரிசல்ட் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பளபளப்பாக என்றைக்குமே இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸு. அடுத்தது மாதம் ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் போகிறோம், சன்டான் ஆகுது, நிறைய விஷயங்கள் கெமிக்கலைசேஷன் போடுறோம். இன்றைக்கி ஆர்டிஸ்டாக இருந்தாக்க நிறைய கெமிக்கல் போடுவாங்க. இதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கின் எப்பொழுதுமே சேஃபாக இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம காலேஜ் போகிறவங்க நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா பேன் கேக் போடுறாங்க, டிசைன் போடுறாங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதோட பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்குனாக்கா கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்களாம் சரி, நார்மல் ஸ்கின்னாக இருக்கவங்களும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெயை லைட்டாக காட்டனில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக அப்படி கொஞ்சம் நேரம் போட்டு 5 மினிட்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ரொம்ப போட்டு தேய்க்கன்னு சொல்லி ஸ்கின்னை வந்து காயப்படுத்திடக்கூடாது. இழுத்துக்கினாலே போதும், அவ்வளோ அழுக்கும் உள்ளே இருக்கும். அடி டெப்த்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும், இதுவும் மிகப்பெரிய சீக்ரெட் தான். ஆக இந்த கடுகு எண்ணெயை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு தொடச்சாலே போதும். இது உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். அழுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்துடும். இதை நீங்கள் போட்டு தேய்ச்சி எடுக்கும் போது வந்துடும். அதுக்குன்னு ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு வெறும் துணியை போட்டு நல்லா ரப்பரப்புன்னு தேய்ச்சோம்னா அந்த இடத்துல புண்ணாகி கருப்பாயிரும் இல்லையா. அதுமாதிரி எண்ணெயை போட்டு இந்த எண்ணெயை மட்டும் எடுத்துட்டு எதை போட்டு வாஷ் பண்ணுறோம், பாசிப்பருப்பு பவுடர். இந்த பாசிப்பருப்பு பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நேரம் போட்டு வாஷ் பண்ணினாலே போதும், சோப்பு போட தேவையில்லை. எந்த பேக் போட்டாலும் அதை வாஷிங் வந்து பாசிப்பருப்பு பவுடராக இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஸ்கின்னுக்கும் நல்லது. அதே மாதிரி போஷாப்பு கிடக்கும், பளபளப்பாக இருக்கும். அந்த பிம்பிள்ஸ் வருது பார்த்தீங்களா, இது ஏஜில் வரக்கூடிய பிம்பிள்ஸ். அதை போய் நம்ம கிள்ளி விட்டு கருப்பு கருப்பாக்கி வச்சுருப்போம் இல்லையா. இந்த நகத்துக்கும் ஸ்கின்னுக்கும் பிம்பிளுக்கும் மிகப்பெரிய 8ஆம் பொருத்தம் சொல்லுவாங்க, 7ஆம் பொருத்தம் சொல்லுவாங்க. ஆக பொருத்தமே இல்லைன்னு கூட சொல்லலாம்.
எப்போ நம்ம டோட்டலா இங்க வச்சு நம்ம நோண்ட ஆரம்பிக்கிறோமோ, இந்த நகமில் இருக்கக்கூடிய கிருமிகள் இதுல போட்டு ஆரம்பிச்சுன்னா அங்க புண்ணாயிடும். அதை போட்டு நோண்டி நோண்டி அதை உள்ள பசையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே டேமேஜ் பண்ணிடும். அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா அரண்டு போற அளவுக்கு அந்த இடத்துல டேமேஜ் பண்ணியிருப்போம். அது திருப்பி அந்த மெலோனின் உருவாக்கி கொண்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 15 days 20 days ஆகும். திருப்பி நம்ம அந்த வேலையை தான் பார்ப்போம். ஆக இந்த மாதிரி சாஃப்ட்னராக போடும் பொழுது, இந்த மாதிரி பேக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஷைனிங் இருக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் போஷாக்கை மெயின்டைன் பண்ணணும்ல. அதுக்கு தான் இந்த மாதம் ஒரு முறை இல்லைன்னா 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த கடுகு எண்ணெயை நம்மளை மேலே போட்டு நல்லா காட்டன் எடுத்து பாருங்க. நான் சொல்றது உண்மையை புரியும். நான் சொல்றதை விட ஆயில் ஸ்கின்ல போட்டு மேலும் நம்ம ஆயில போடுறோமே ஏதாவது ஆயிடுமா? அது வந்து கிளென்சிங் தான். ஆக மொத்தத்தில் நம்ம போட்டு ஊற வைக்க தான் போறதில்ல. 5 நிமிஷத்துல அது என்ன ஆகும், டக்கு டக்கு டக்குன்னு போய் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் எடுத்துட்டு வந்துடும். சோப்பை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாசி பருப்பு போடுறீங்க பார்த்தீங்களா, அதுலதான் விசேஷமே இருக்கு. ஸோ இதை பண்ணாலே போதுமான விஷயம்தான். எப்பேற்பட்ட டார்க் ஸ்கின்னும் சாஃப்ட் ஆகி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி ஆகி மெலோனின் பேலன்ஸ் பண்ணி கொடுத்து உங்களுடைய கவர்ச்சிகரமான மூஞ்சை கொண்டு வந்து கொடுக்கும் பாருங்க. அது என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். அது வந்து நான் வந்து ஒயிட்டா இருக்கேன், நான் வந்து பிளாக் ஆயிடுமா? ஆகாது. பிளாக்கா இருக்கும், பளபளன்னு ஆயிடுவேனா? பேலன்ஸா படிப்படியா யூஸ் பண்ண உங்களோட நேச்சுரல் கலர் வரும். அதோட சாஃப்ட்னர் கிடைக்கும், மெலோனின் ஏற கலர் ஷைனிங் கிடைக்கும். இந்த ஷைனிங்கே பேரழகுன்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட கலராக இருக்கட்டும், இறைவன் கொடுத்த கலர் அத்தனையுமே அற்புதம். ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி, அவங்களோட லாங்குவேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையாகவே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஷைனிங் பண்ணி அதை போஷாக்கா நேச்சுரலாக கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த ஈர்ப்பு சொல்லுவாங்க. கருப்பழகு அப்படின்னு சொல்லுவாங்க, கலையழகுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நேச்சுரல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பாருங்க, அந்த காலத்தில் நேச்சுரலாக ஸ்கின்னுக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் இது உள்ளொளி பெருக்கி வெளியொலி பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இதுக்கு எடுக்கக்கூடிய கேரட் ஜூஸ், காலையில் எழுந்திரிச்சு கேரட் ஜூஸ் எடுத்துகிட்டே வாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வெளியில் போயிட்டு வாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் ஒரு கொடை மாதிரி, ரோஸ் கொடைனே சொல்லலாம். செல்லை பாதுகாக்கும், மெலோனியனை பாதுகாக்கும், கண்ணை பாதுகாக்கும், முடியை பாதுகாக்கும். டோட்டல் கேரட் ஜூஸ் காலையில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் என்னோட ஸ்கின் கேருக்கு நான் அவசியம் இதை தேவைப்படுறேன்னா கேரட் ஜூஸ், உருளைக்கிழங்கு பேக், அதே மாதிரி மகிழம் பூவும் புலாங்கிழங்கு பவுடரும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கிறது. இதெல்லாம் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக எரிச்சல் இருக்குன்னா கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஃபீமேல்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம இந்த பேக் பண்ணும் பொழுது என்றைக்குமே முகம் பளபளப்பாக இருக்கும். அம்சம் சொல்லுவாங்களா, அம்சமாக இருக்குப்பா அப்படிம்பாங்களே, அந்த வார்த்தைக்கு நீங்கள் தான் பொருத்தமாக இருப்பீங்க. ஏன்னா இதை ரெகுலர் பண்ணும் பொழுது அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய வசீகரம், இதெல்லாம் எல்லாரும் கேட்குறாங்க. அந்த சொல்வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பா ஏதோ இருக்குப்பா அவன் பேசுறதை கவனிப்பாங்க. இந்த நோட்டீஸ்ட் பர்சன், எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், இதெல்லாம் இந்த இதுலேயே போதுமான விஷயம். இத்தனையோ நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருந்தாலும் இதை பயன்படுத்தினாலே போதும். ஃபீமேல் மேல் 2 பேருக்குமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இது எல்லா ஸ்கின்னுக்குமே பொருந்துற விஷயத்தை தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் எப்பொழுதுமே நீங்கள் ஃபேஸில் போடும் பொழுது ஸ்கின் டெஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதில் ரொம்ப எரிச்சல், அதாவது கஸ்தூரி மஞ்சள் போட்டால் எரிய தான் செய்யும், பயந்துடக்கூடாது. அதிலே போட்டிருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் பேக்கெட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எரிச்சலை கொடுக்கும், பயப்பட வேணாம்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்கு, அதில் இருக்கக்கூடிய புண்ணு எல்லாம் ஆற்றும். ரெகுலராக போடும்போது அந்த எரிச்சலும் இருக்காது, அதனால் பயப்பட தேவையில்லை. ஏன் ஸ்கின் டெஸ்ட் ஸ்கின் எடுக்க சொன்னால் சில பேருக்கு அலர்ஜிங்கிறது ரொம்ப எரியும், தீப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, சாஃப்டான இடத்துல போட்டு பார்த்து அதை போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபேஸ் இல்லையா, கண்டிப்பாக நேச்சுரல் என்றைக்கும் பாதகம் கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய ரூல்ஸ் படி கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது செட் ஆகுச்சுன்னா நீங்கள் போடுங்க. 100% இது செட் ஆகும். ஆகாத பட்சத்தில் விட்டுடுங்க. நம்ம அடுத்தடுத்த ரெமடி நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் 99% எல்லாத்துக்குமே செட் ஆகிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஆக முகப்பொழிவு, அக அழகு, உள்ளழகு, பொலிவு, இது எல்லாம் வேணும் அப்படின்னு நேச்சுரலுக்குள்ளேயே போகும். முன்னோர்கள் பார்த்து நம்ம அந்த காலத்து ராஜாராணிகள் யூஸ் பண்ண ஃபார்முலா தான் நான் சொல்லியிருக்கேன். ஆக எல்லாருக்கும் ஆசைப்பட்ட விஷயம், எல்லாத்துக்கும் தேவைப்படுற விஷயம் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.